வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 23/6/2026 டியூஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை பற்றி இன்டெப்த்தாக நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட கான்செப்ட் படி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனையும் முதல் 15 நிமிஷம் முடிகிறப்ப நம்ம நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் அதோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்குவோம். அப்படி இன்றைக்கி நமக்கு லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,039, ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,095. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ரீனாக இருக்கிறதுனால லோ ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா 24,039. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற 24,050 கால், 24,050 புட்டை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதாவது க்ரீன் கேண்டிலாக இருக்கிறதுனால கால் சைடு என்ட்ரிக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 9:30 மணிக்கு, ஓகேவா, இப்போ இந்த இடத்துல 9:30 மணிக்கு நமக்கு ஒரு 60 ரவுண்ட் ஃபிகராக பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 60க்கு வரலை. ஸோ அதுக்கு அடுத்தது போகிறது இங்கே 70 தான். ஸோ நீங்கள் இப்போ இந்த இடத்துல வேறு ஆப்ஷனே இல்லை, ஒரு 65 70ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம அங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸு இப்போ ஒரு பேச்சுக்கு நாங்களாம் 60 தான் எடுத்தோம், அதாவது ஒரு 1 or 2 மினிட்ஸுக்கு முன்னாடியே. பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 4 ஸ்ட்ரைக்கோட வேல்யூவை வச்சு எது ஹையாக இருக்குது, எந்த லைனுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கூட ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஒரு பேச்சுக்கு இந்த இடத்துல நீங்கள் 65 70னே கூட வச்சுக்குவோம். 70 என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டு 110, ஸ்டாப் லாஸு 30. இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட்டு போயிருக்குன்னா ஒரு 25 பாயிண்ட் போயிட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே திரும்ப இந்த இடத்துல மேலே போயிருக்கு. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், பிகினராக இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போட்டதுலேருந்து, அதாவது நீங்கள் எங்கே என்ட்ரி போகிறீங்களோ அங்கேருந்து ஒரு 10-20 பாயிண்ட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா காஸ்ட்டு வச்சுட்டு ட்ரையல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கேபிட்டலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு திரும்ப கீழே திரும்ப மேலே போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இந்த 78ங்கிறது தான் இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை. இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா 24,050 புட்டு, அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை. ஸோ இந்த இடத்துல அவனால் மேலே போயிட்டு திரும்ப க்ளோஸ் வச்சு மேலே இன்னும் நல்லா போக முடியல, திரும்ப ரிஜெக்ட் ஆகிறான். இதையே ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுட்டு நீங்கள் 70 ரூபா, அதாவது 65 ரூபாயோ 70 ரூபாயோ எங்கே போட்டிருந்தீங்களோ அங்கேயே காஸ்ட் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகேவா, ஸோ நம்மளோட கான்செப்ட் படி இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட்டு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். திரும்ப ரெண்டாவது ஆப்ஷனாக நான் சொல்கிறேன், ஒன்று நீங்கள் காஸ்ட் எக்ஸிட் பண்ணலாம், அல்லது மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வரலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைக்கிள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், ஒரு 10:30-11 மணி வரைக்குமே 24,050 புட்டு, அவனோட லோ, அவனோட ஆப்பனண்ட்டோட லோ, அவனோட ஹை, அவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு கீழே தான் இருந்திருக்கான். இன்றைக்கி ஒரு உண்மையிலே 0 to ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஒரு 10 ரூபாயில் இருந்து எவ்வளோ வேகமாக போயிருக்குன்னு. பட் இதை நம்மளால் கேப்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்க முடியும். ஏன்னா நம்மளோட கான்செப்ட் படி இங்கே நமக்கு என்ட்ரி அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த 4 லைனை வச்சு தான் என்ட்ரி. ஓகேவா, ஸோ அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இந்த ரவுண்ட் ஃபிகர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா 10, 11, 12, 1, 2 அப்படின்ட்டு. ஸோ இங்கே மணி 12. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி 78 ரூபாயில் எடுத்திருந்தீங்கன்னா, ஏன் 78 ரூபாயில் எடுக்கிறோம் அப்படின்னா இவனோட ஆப்பனண்ட்டோட லோ, இவனோட ஆப்பனண்ட்டோட ஹை, இவனோட ஹைக்கு மேலே வந்துட்டா அப்படிங்கிறனால இங்கே நீங்கள் 78 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 40 பாயிண்ட்டு அப்படிங்கிற பட்சத்தில் 78லேருந்து 80னே ரவுண்டாக வச்சாலும் 120 போயிடுச்சு. நீங்கள் 80 ரூபாயில் என்ட்ரி போட்டுட்டு மேலே போனோடனே உங்களோட ட்ரையலேஸில் நவுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 225. இது ஆஃப்டர் மார்க்கெட், அதாவது நம்மளோட எஸ்எல் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நடந்ததில்
இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரு அப்படிங்கிறத சொல்ல வரோம். இப்போ ஒரு 7 நாள் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு 3 நாளோ 4 நாளோ எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு 6 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் மார்க்கெட்டு நல்ல மூவ்மெண்ட்டு கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த கான்செப்டை இன்னும் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கேட்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த குரூப்பில் எந்த டிப்ஸோ கால்ஸோ நம்ம கொடுக்கறது கிடையாது. நல்லா மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்கிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு சரியான என்ட்ரி, ப்ராப்பரான ஸ்டாப் லாஸு டார்கெட்டோட ட்ரேடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை நல்லா கற்றுக்கணும், ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்போ காண்டாக்டோ பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட்டு அதோட டைரக்ஷன்லேருந்து என்றைக்குமே மாறாது. மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நாம் தான் மாறிக்கணுமே தவிர நம்மளோட எண்ணத்துக்கு ஏற்ப மார்க்கெட்டு மாறாது. சரிங்களா? இப்போ நேற்று மார்க்கெட்டு ஏன் இறங்குச்சுன்னா யாருக்குமே தெரியாது. இறங்குறப்ப நம்ம மார்க்கெட்டோட நம்மளும் கீழே போய்க்கணும், ஏறுறப்ப நம்மளும் மார்க்கெட்டோட மேலே போய்க்கணும். அதுக்கு ப்ராப்பராக இந்த காரணத்தினால மார்க்கெட்டு மேலே போகுது அல்லது இந்த இடத்துல இருக்கிறதுனால இவ்வளோ, அதான் இந்த லோ ஹைலாம் சொல்கிறோம்ல, அதை வச்சு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சில கன்ஃபர்மேஷனை கண்டினியூஸாக பேக் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணோன்னா நமக்கு ப்ராப்பராக இருக்கும். இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஆவரேஜ் லைனு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் வேலை செய்யாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது மார்னிங் என்ட்ரி எடுக்கிறப்ப, ஓகேவா? ஆனால் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு நல்ல என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ரூ. 80 என்ட்ரி போட்டு பேசாமல் நீங்கள் ட்ரெயிலிங் எஸ்எல்லை நவுத்தி விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் எவ்வளோ ரூ. 220 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த இடத்துல பிடிக்கிறதுலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் பிடிக்க முடியும். இதுதான் நம்மளோட இன்றைக்கி நம்மளோட கோர் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு கையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறது. கண்டினியூஸாக எஸ்எல் ஹிட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படிங்கிற ஐடியாவே நம்மக்கிட்ட கிடையாது. அந்த ஸ்ட்ராட்டஜியில் சின்ன சின்ன கரெக்ஷன் வேணால் பண்ணிக்கலாமே தவிர நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றணுன்னா மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அடிக்கடி ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜியை நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து கற்றுக்கிட்டு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு முன்னேறுவோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.